ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். இந்தியன் பேங்கினுடைய ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீமான இன்செக்யூர் 444 டேஸ் ஸ்கீம் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியன் பேங்க் பல்வேறு விதமான சேமிப்பு திட்டங்களை பொதுமக்களுக்கு வழங்குறாங்க. அதில் ஒன்று தான் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம். இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீமில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை குறிப்பிட்ட காலத்துக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் ஆரம்பத்தில் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் சேர்த்து மொத்தமாக உங்களுக்கு திருப்பி தருவாங்க. இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்டை பல்வேறு விதமான கால அளவில் பொதுமக்களுக்கு வழங்குறாங்க. யாரெல்லாம் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயது பூர்த்தியான இந்திய குடிமக்கள் எல்லாருமே உங்களுக்கு பக்கத்தில் உள்ள இந்தியன் பேங்கினுடைய பிரான்ச்சில் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். மைனர் குழந்தையினுடைய பெயரில் அவங்களுடைய பெற்றோர்கள் அல்லது லீகல் கார்டியன் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸாக உங்களுடைய கேஒய்சி டாக்குமெண்ட்ஸான ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் கார்டை பயன்படுத்தி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கான குறைந்தபட்ச டெபாசிட் அமௌண்ட்டாக 1000 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1000 ரூபாயை செலுத்தி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதிகபட்சமாக 3 கோடி ரூபாயை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 1000 ரூபாயிலிருந்து 3 கோடி ரூபாய்க்குள்ளே உங்களால் எவ்வளோ அமௌண்ட்டை சிங்கிள் டைமில் டெபாசிட் பண்ண முடியுமோ அந்த அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ஒரு சிங்கிள் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். அதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது மட்டும்தான் இந்த ஸ்கீமில் நீங்கள் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணணும். ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் எந்த ஒரு அமௌண்ட்டையும் டெபாசிட் பண்ண தேவையில்லை. ஸ்கீமினுடைய கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் ஆரம்பத்தில் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் சேர்த்து நீங்கள் திரும்ப பெறலாம். அடுத்து டென்யூர். இந்தியன் பேங்க் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்டை பல்வேறு விதமான கால அளவில் வழங்குறாங்க. இந்த வீடியோவில் இன்செக்யூர் 444 டேஸ் ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்கீமினுடைய கால அளவு 444 நாட்கள். ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் சேர்த்து 444 நாட்களுக்கு அப்புறம் திரும்ப பெறலாம். இந்த ஸ்கீமினுடைய வேலிடிட்டியாக 31/12/2025 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசம்பர் 31 வரைக்கும் தான் இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். அதற்கப்புறம் இந்த ஸ்கீமை எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட். இந்த ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக ஜென்ரல் பப்ளிக் அதாவது 60 வயதுக்கும் குறைவான நபர்களுக்கு 6.60% வழங்குறாங்க. சீனியர் சிட்டிசன் 60 வயதிலிருந்து 80 வயதுக்குள்ள நபர்களுக்கு 7.10%, சூப்பர் சீனியர் சிட்டிசன் அதாவது 80 வயதுக்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு 7.35% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குவார்டர்லி காம்பவுண்டிங் முறையில் கால்குலேட் பண்ணி ஸ்கீமினுடைய கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் மொத்தமாக உங்களுக்கு திருப்பி தருவாங்க. ஸ்கீமினுடைய கால அளவான 444 நாட்கள் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்லேயே கிரெடிட் பண்ணிடுவாங்க. அடுத்து ப்ரீமெச்சூர் க்ளோசர். ஒன்ஸ் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை திரும்ப பெற விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான ஆப்ஷன்ஸை வழங்குறாங்க. கண்டிஷன் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நீங்கள் பெனால்ட்டி சார்ஜஸாக கொடுத்தாகணும். அடுத்து லோன் ஃபெசிலிட்டி. இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்கீமின் மூலமாக லோன் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். லோன் அமௌண்ட் எவ்வளவுங்கிறது நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து சேஞ்ச் ஆகும். அடுத்து அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர். ஒரு பிரான்ச்சில் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் விரும்பும் பட்சத்தில் வேறு ஒரு பிரான்ச்சுக்கு எப்போ வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கூடவே நாமினேஷன் ஃபெசிலிட்டியும் வழங்குறாங்க. ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதோ இல்லை ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்கள்லேயோ எப்போ வேணாலும் நாமினியை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட். இந்த ஸ்கீமில் நீங்கள் டெபாசிட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 80C படி வரி விலக்க பெற முடியாது. கூடவே இந்த ஸ்கீமின் மூலமாக கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் டாக்ஸபிள் இன்கம். ஜென்ரல் பப்ளிக் ஒரு நிதியாண்டில் 50,000 ரூபாய்க்கும் அதிகமான அமௌண்ட்டை இன்ட்ரெஸ்ட்டாக பெற்றாங்க அப்படின்னா அதற்கு டிடிஎஸ் நீங்கள் கொடுத்தாகணும். அதுவே சீனியர் சிட்டிசன் ஒரு நிதியாண்டில் 1 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான அமௌண்ட்டை இன்ட்ரெஸ்ட்டாக பெற்றாங்க அப்படின்னா அவங்களுக்கும் டிடிஎஸ் கட் பண்ணுவாங்க. அடுத்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் அதற்கான ரிட்டர்னாக எவ்வளவு திரும்ப பெறலாங்கிறத ஒரு சில எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். 1 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணி இந்தியன் பேங்க்கில் இந்த இன்செக்யூர் 444 டேஸ் ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய கால அளவான 444 நாட்கள் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் ஜென்ரல் பப்ளிக்கு டெபாசிட் அமௌண்ட்டான 1 லட்சம். அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 8,322 ரூபாய் வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 1,08,322 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம்.
சீனியர் சிட்டிசனுக்கு 7.10% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 1 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 8,974 ரூபாய் வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 1,08,974 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 7.35% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. ஸோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 1 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 9,301 ரூபாய் வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 1,09,301 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். 3 லட்சம் ரூபாயை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 3 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 24,967 ரூபாய் வழங்குறாங்க. ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 3,24,967 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 3 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 26,923 ரூபாய் வழங்குறாங்க. ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 3,26,923 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 3 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 27,905 ரூபாய் வழங்குறாங்க. ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 3,27,905 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். 5 லட்சம் ரூபாயை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 5 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 41,612 ரூபாய் வழங்குறாங்க. டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 5,41,612 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 5 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 44,872 ரூபாய் வழங்குறாங்க. ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 5,44,872 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 5 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 46,508 ரூபாய் வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 5,46,508 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். ஸோ குறைந்த கால அளவில் அதிகமான ரிட்டர்னை நீங்கள் பெற விரும்புனீங்க அப்படின்னா இந்தியன் பேங்கினுடைய இந்த இன்செக்யூர் 444 டே ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பயன்பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.